வந்து வெயில் அதிகமா இருக்கு. இந்த வெயில் பாதிப்பானால வந்து அரசு பொது மருத்துவமனை எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அட்மிட் ஆயிருக்கு? இதுவரையில் ஒருவரும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் இது பற்றி ஒரு கருத்தரங்கம் சிஎம்இ வந்து நாங்கள் சனிக்கிழமை எல்லா டாக்டருக்கும் சென்சிடைசேஷன் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து டவர் பிளாக் 1, 2, 3ல பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு பலகைகள் வைத்திருக்கிறோம். குறிப்பாக நீங்க வந்து எப்படி அதை கண்டறியலாம், ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, ஹீட் கிராம்ப்ஸ்னா என்ன, ஹீட்டினுடைய இது வந்து எக்ஸாஸ்ட்னா என்ன, எப்படி கண்டறிவது, அந்த மாதிரி ஒரு இருந்தால் உடனடியாக செய்வது என்ன செய்ய வேண்டும், அதுக்கான எல்லா வழிமுறைகளையும் போட்டு விழிப்புணர்வை ஆங்காங்கே வைத்திருக்கின்றோம். ஓஆர்எஸ் வந்து 24 ஹவர்ஸ் வந்து கேஷுவாலிட்டியில் இருக்கு. வெட் பிளாங்கெட், அதாவது ஈர துணியை வைத்து உடனடியாக டெம்பரேச்சர் குறைப்பது, அதே மாதிரி வந்து இந்த ஹைஸ் பேக்ஸ் எல்லாம் நம்ம ரெடியா வச்சிருக்கிறோம். பட் அந்த மாதிரியான ஒரு இது வந்து இதுவரையில நமக்கு வரல. வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. மொட்டை எடுத்தது அதான் நான் இப்ப என்ன சொல்லுவேன், எல்லாரும் வந்து மொட்டை அடிக்க கூடாது. இந்த நேரத்தில் எல்லாரும் நினைச்சா முடி வெட்டி கொட்டிட்டு நம்ம உடம்பு குறைஞ்சணும், அப்படி இல்லை. இந்த நேரத்தில் அது ஒரு பாதுகாப்பு. குறிப்பாக நம்ம வந்து வெளியில போகும்போது கண்ணாடி போட்டுக்கலாம், தலையில கேப் போட்டுக்கலாம், முழுக்கை சட்டை போடலாம். அது வந்து ரொம்ப வந்து காத்து போகக்கூடிய வகையில இருக்கணும். இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நீர் ஆகாரங்களை நம்ம கையில எடுத்துட்டு போனோம், அவ்வப்போது குடித்துக் கொள்ள வேண்டும். போற வழியில ஏதாவது நிழல் இருந்ததுன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் 11ல இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் நம்ம வெளியில போகக்கூடாது. அது ரொம்ப அவசியம் இருந்தால் மட்டுமே போக வேண்டும். இந்த சிறிய நம்ம அந்த கடைபிடிச்சாலே நம்ம பல விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்தில் வந்து வழியோரங்கள் இருக்கக்கூடிய சுகாதாரமற்ற ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். அதனால நான் சொல்லுவேன், ஓஆர்எஸ் போன்ற திரவங்களை கொண்டு ரெடி பண்ணி வச்சு எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் வீட்டில் ரெடி பண்ணதை கையில் எடுத்துட்டு போகலாம். இல்ல தண்ணி வந்து நம்ம நிறைய எடுத்துட்டு போகலாம். ஏதாவது ஒரு மயக்கமான ஒரு நிலைமையில் இருக்குது, நெஞ்சில ஒரு படபடப்பு இருக்குது, வேர்த்து போடுது, வெளுப்பா இருக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம ஒரு குளிர்ந்த பகுதிக்கு உடனடியாக சென்று தண்ணீர் எடுத்து உடம்புல ஊத்திக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து காலையில விவசாயி போட்டா போயிட்டு களை எடுப்பாரு, எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு அங்க குளிப்பாரு. அங்க இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு அந்த துணியெல்லாம் நினைச்சிட்டு தலையில துண்டு போட்டுப்பாரு. நீங்க சட்டையை தூக்கி போட்டுப்பாங்க. எவ்வளவு சயின்ஸ் பாருங்க, அவங்க படிச்சிருக்காங்கன்னு. ஆனா அது எவ்வளவு உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலையில ஏற்படுகின்ற அந்த தாக்கத்தை குறைக்கும். உடலில் இருக்கின்ற இது வந்து நமக்கு வந்து உடனடியாக உஷ்ணத்தை குறைக்கும். இப்ப வேர்வை எப்படி ஏற்படுகிறது, அதிகமான ஒரு ஹீட் ஆனோன்னு வேர்வை வந்துருது. அந்த வேர்வை வரும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா அதாவது எவாபரேஷன் ஆகும். எவாபரேஷன் ஆகும்போது அது துளிகள்லாம் வெளியே போயிட்டு உடல்ல வந்து ஒரு தண்ணி போல ஒரு கோட்டிங் வரும். அதன் மூலமாக டெம்பரேச்சர் குறையும். இதான் வந்து நார்மலா நடக்கக்கூடியது அந்த வெயிலின் காரணமாக. அதை நம்ம வந்து நம்ம பின்பற்றினால போதுமானது. மெயினா எப்போ அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருதுன்னா, பாடி ஹீட்டை வாங்கி வெளியே ஏற்றுற ஒரு நார்மல் பினாமினல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா உள்ள வாங்குற ஹீட் வெளியே வரணும். அது வெளியே வர முடியாம அடைப்புகள் இருந்தாலோ அல்லது ஹீட்டை வந்து எவாபரேட் பண்ண முடியலனாலோ அது உடலிலேயே தங்கிவிட்டால் உடலுடைய டெம்பரேச்சர் 104க்கு போகுது, 40 சென்டிகிரேட் மேல போச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது. 100க்கு இருக்கும்போது 100, 101 இருக்கும்போது ஹீட் எக்ஸாஸ்டன் ஏற்படுது. உடல்ல இருந்து வேர்வை அதிகமாகி தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா கிராம்ப்ஸ் வருது, கால் கையெல்லாம் பிடிச்சிக்குது. ஸோ அதனால என்னன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஹைஜீனிக்கா இருக்கணும், ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். வயது முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இணை நோய்கள் உள்ளவர்கள் இவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஜெனடிக் ஹோஸ்ட் வீட்டில் குடும்பத்தில் இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்ல யாரும் ஆயிருக்காங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை நம்ம பின்பற்றினாலும் போதுமானது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.